அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இது 5 நிமிஷம் 5 விஷயம். நான் அஞ்சனா. இன்னைக்கும் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 தகவல்களோட வந்திருக்கேன். சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கள்னாலே அழகுதான். சோ இந்த உலகத்துல பூக்கிற மிகப்பெரிய பூ எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால சுமத்ரா தீவுகள்ல காணப்படுற ராஃபெல்ஷியா அர்னால்டி அப்படிங்கிற இந்த பூ தான் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பூ. இதோட டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 3 அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வெயிட் வந்து 11 கிலோ வரைக்கும் இருக்குமா. சோ இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம், 11 கிலோ வெயிட் உள்ள ஒரு பூ பூக்குதுன்னா அந்த செடியோ மரமோ எவ்வளவு பெருசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பூக்கு வந்து தனியா செடியில வந்து பூக்காது. ஒரு பாரசைட் மாதிரி, ஒரு ஃபங்கஸ் மாதிரி இன்னொரு மரத்தை சார்ந்து பூக்கிற பூ. அதாவது இன்னொரு மரத்துல அந்த மரத்தோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பூக்கிற பூ. அதாவது இப்ப வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, மரத்துல வந்து இன்னொரு கொடி வந்து வேர் விட்டு வளரும் இல்லையா. சோ அந்த மாதிரி வளர்ற பூ. இதுக்கு தனியா வந்து இலைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ பூனாலே ஆக்சுவலி ஒரு வாசம் இருக்கணும். ஆனா இந்த பூ பாத்தீங்கன்னா அழுகி போன மாமிச ஸ்மெல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து பிளட் வந்து ரொம்பவே முக்கியமா தேவை இல்லையா. ஆனா நம்ம உடம்புல ஒரே ஒரு பார்ட்டுக்கு மட்டும் பிளட் சப்ளை எதுவுமே இல்ல, பிளட் வெசல்ஸே இல்ல. அது என்ன பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்களோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் கார்னியா தான். சோ இந்த கார்னியாக்கு வந்து பிளட் வெசல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த கார்னியா தான் நம்மளோட கண்களை வந்து தூசி, வைரஸ் அந்த மாதிரி கிருமிகள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர். சோ பிளட்டோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிறது. சோ இப்ப இந்த கார்னியாக்கு பிளட் வெசல்ஸே இல்ல, இதுக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அது காத்துல இருந்து டைரக்டா எடுத்துக்குது. சோ இதுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் இல்லைன்னாலும் இதுக்கு தேவையான ஆக்சிஜன் இதுக்கு கிடைச்சிடுது. மூன்றாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் பத்தி. இந்த ஜெல்லி ஃபிஷ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆக்சுவலி பிரெயின் கிடையாது, போன் கிடையாது, பிளட் கிடையாது, ஹார்ட் கிடையாது, ஏன் கண்ணு கூட கிடையாது. சோ இது எப்படிதான் சர்வைவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா இதுக்கு வந்து ஒரு சின்ன நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். அதை வச்சுட்டு சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கறத வைப்ரேஷன் மூலமா டிடெக்ட் பண்ணி இது ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஜெல்லி ஃபிஷ் பாத்தீங்கன்னா டைனோசர் காலத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அதாவது கிட்டத்தட்ட 500-600 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடில இருந்தே வாழ்ற மிக பழமையான உயிரினம் இந்த ஜெல்லி ஃபிஷ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சில ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு க்ளோ ஆகும், லைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில ஜெல்லி ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாய்சனஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா சில வகையான ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்துட்டு சாவு, இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது இம்மாற்றலா அது பாட்டுக்கு உயிரோட இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது 1666வது வருஷம் ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போது கீழே ஒரு ஆப்பிள் விழுது. சோ இது ஏன் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு பூமியோட புவி ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி சொன்னாங்க. சோ அந்த ஆப்பிள் ட்ரீ இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அவரோட பர்த் பிளேஸ் ஆன உல்ஸ்ஹோப் மேனர் இங்கிலாந்துல அந்த மரம் இன்னமும் அதே இடத்துல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 1820வது வருஷம் அடிச்ச ஒரு புயல்ல வந்து அந்த மரம் ஆக்சுவலி விழுந்துட்டதாகவும், ஆனாலும் அதோட வேர்கள் வந்து உயிரோட தான் இருந்துச்சு. அதோட வேர் வந்து மறுபடியும் துளிர் விட்டு அந்த மரம் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்திரமா பாதுகாத்துட்டு வரதாவும் சொல்றாங்க. ஐந்தாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கடையில எல்லாம் மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கினா அதுல வந்து எக்ஸ்பிரி டேட் எழுதிருக்கும். சோ அப்ப தண்ணிக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் இருக்குமா அப்படின்ட்டு கேட்டா அதுதான் இல்ல. அதுல எழுதி இருக்கிற எக்ஸ்பிரி டேட் வந்து உள்ள இருக்கிற தண்ணிக்கு கிடையாது, அந்த வெளியில இருக்கிற அந்த பாட்டிலுக்கு. அதாவது அந்த பிளாஸ்டிக் பாட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற பாலி எத்திலீன் வந்துட்டு அந்த தண்ணியில கலக்க ஆரம்பிச்சிருமா. அப்ப வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது சேஃப் கிடையாது. சோ அந்த பாட்டிலுக்கான எக்ஸ்பிரி டேட்டை தான் அந்த வாட்டர் பாட்டில்ல எழுதி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி மினரல் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கினா கண்டிப்பா அதை வந்து திரும்ப திரும்ப ரீஃபில் பண்ணி யூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். இந்த வீடியோல நான் சொன்ன 5 விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 5 விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, ஹேவ் a nice day.